ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஏமா ஜானு சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து ஒசூரோடைய தேர் கார் ஃபெஸ்டிவல். ஸோ இது ஒரு மிக பிரம்மாண்டமான ஃபெஸ்டிவல்னுட்டே சொல்லலாம். ஏன்னா ஒசூருக்கு வந்து இது வந்து ரொம்ப எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருக்கிற ஒரு திருவிழா அப்படின்ட்டே நான் சொல்லுவேன். ஏன்னா இது வந்து பார்த்திங்கன்னா வருஷத்துக்கு ஒரு டைம் தான் வரும். அதுவும் இந்த மார்ச் மாதம் வரும். ஸோ இந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா ஒசூரில் ஃபுல் டிராஃபிக்காக இருக்கும். அதுக்கப்புறம் ஃபுல்லாக உள்ளார வண்டிஸ் எல்லாம் அலோவ் பண்ண மாட்டாங்க. இது வந்து எங்கே நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா தேர்பேட்டையில் தான் நடக்கும். ஸோ தேர்பேட்டை உள்ளார வந்து எந்த வண்டிஸுமே அலோவ் பண்ண மாட்டாங்க. எல்லாருமே இங்கே பைபாஸ்லேயே விட்டுட்டு போகணும். ஸோ அது மாதிரி தான் இருக்கும். ஏன்னா இந்த ஃபெஸ்டிவல் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். எல்லாருமே ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. பட் ஃபுல் ரஷ்ஷாக இருக்கும். எல்லா ஒசூர் பீப்புள்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா அங்கே தான் இருப்பாங்க. இப்போ நம்ம வந்து அங்கே கிளம்பலாம். நானும் ரெடி ஆகிட்டேன், பாப்பாவும் ரெடி ஆகிட்டா. இப்போ வந்து என் ஹஸ்பண்ட் ரெடி ஆகிட்டுருக்காரு. இது ரெடி ஆகிட்டு நம்ம வந்து அங்கே போய் பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஷார்ட்கட்டில் தான் போனோம். இங்கே வந்து அந்தளவுக்கு கூட்டம் இருக்காது. வண்டி டைரெக்டாக உள்ளாரையே போகும். நம்ம மெயின் வழியாக வந்தோன்னா தான் ஃபுல் ரஷ்ஷாக இருக்கும். மேக்ஸிமம் அதுக்கே 1/2 hour ஆகும். அதான் நாங்கள் இந்த ரூட்டில் போனோம். போயிட்டு கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிகிட்ருந்தோம் எங்கள் அம்மா வர்றதுக்காக. நாங்கள் போன டைமிங் வந்து பார்த்திங்கன்னா 6 o'clock. எவ்வளோ கூட்டம் இருக்காங்க பாருங்கள். தேருனாவே அது வந்து ரொம்ப ஒரு மிகப்பெரிய திருவிழான்னுட்டு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா எல்லா மக்களுமே இங்கே வந்து இருப்பாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா பெரிய தேர். மொத்தம் 3 தேர் இருக்கும். இந்த தேரில் வந்து தேர் உப்பு போடுவாங்க. அதுக்கப்புறம் வாழைப்பழம் எல்லாமே எல்லாம் எடுத்து உள்ளார போடுவாங்க. இங்கே நிறைய புது புது கலெக்ஷன்ஸுமே இருக்கும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த இந்திக்காரங்க எல்லாமே இவங்களாவே மணி எல்லாம் கோர்த்து விற்பாங்க. ஸோ இவங்கக்கிட்ட நம்ம ரேட்டு நல்லா அடித்து பேசி வாங்கலாம். ரொம்ப சீப் ரேட்டு கொடுத்துட்டு போயிடுவாங்க. ஸோ இவங்கக்கிட்ட ஸ்பெஷல் வந்து பார்த்திங்கன்னா இந்த காலுக்கு மணி கொலுசு தான். ஸோ இதை வந்து பாப்பா வேணும்னு கேட்டாங்க, அதையும் நாங்கள் வாங்கிட்டோம். அதுக்கப்புறம் தேர்கிட்ட நம்ம அங்கேருந்து வரும்போது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் கூட்டமாக இருந்தது. இந்த டைம் 2 வழியாக பிரிச்சிட்டாங்க. ஒன்று வந்து சென்டரில் கயிறு கட்டி விட்டு அந்த சைடு போகிற மாதிரியும், திரும்ப இந்த சைடு வந்து சுற்றிட்டு வர மாதிரியும் பண்ணியிருந்தாங்க. அப்படி இருந்தாலுமே கூட்டம் ரொம்ப ஃபுல்லாக இருந்தாங்க. இந்த டோருக்கு ஹேங்கிங் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஸோ இதையும் நானும் எங்கள் அம்மாவும் ஒன்று வாங்கிட்டோம். ரேட்டெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த டைம் வந்து தேரில் எல்லா கலெக்ஷன்ஸுமே ரொம்ப கம்மி ரேட்டுக்கு கொடுத்தாங்க. நம்ம என்ன ரேட்டுக்கு கேட்டோமோ அந்த ரேட்டுக்கு தான் கொடுத்தாங்க. எல்லா திங்ஸுமே சூப்பராக இருந்துச்சு. ஏன்னா இத்தனை வருஷத்தில் இந்த டைமு கலெக்ஷன்ஸ் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. எப்பயுமே தேரில் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நியூ திங் வந்துகிட்டே இருக்கும். எது ட்ரெண்டிங்கில் இருக்கோ அந்த திங்ஸ் வந்து நமக்கு வரும். ஸோ அது மாதிரி நாங்கள் வாங்குவோம். பட் இங்கே போனதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் டேன்றதுனால ரொம்ப ரேட் அதிகமாக சொல்லுவாங்க. ஏன்னா தேர் வந்து 3 நாள் இருக்கும். 3ஆவது நாள் வந்து தெப்பம். ஸோ அதனால் தெப்பத்துக்கு வந்து நம்ம வாங்கிக்கலாம். ஏன்னா 3rd டே போனோன்னா ரேட்டு வந்து ரொம்ப கம்மியாக கொடுத்துட்டு போவாங்க. ஏன்னா அவங்களுக்கு சேல் ஆனால் போதும், அதனால் ரொம்ப கம்மி ரேட்டு கொடுத்துட்டு போவாங்க. அன்றைக்கி வந்து நான் திங்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் வாங்கியிருந்தேன். ஏன்னா கூட்டத்தில் நம்ம வந்து அந்தளவுக்கு எதுவுமே வாங்கவே முடியாது. அதனால் சரி 3rd டே பார்த்துக்கலான்னு தான் இது பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் இந்த டைம் அந்த நியூ திங் வந்து பார்த்திங்கன்னா இந்த க்ரௌனு தான். ஏன்னா க்ரௌன் வந்து ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் தீமில் வந்து எடுத்துகிட்டு வருவாங்க. ஸோ இந்த டைம் வந்து இந்த ரோஸ் எல்லாம் வச்சு ஃபுல்லாக போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு க்ரௌன் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஃபெதர் வச்சு அதில் லைட் போட்ட மாதிரி பண்ணியிருந்தாங்க. அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதையும் வாங்கிட்டேன். அதுக்கப்புறம் இந்த இடத்துக்கு போய் கன்று வேணும்னு கேட்டிருந்தாங்க. அதனால் நாங்கள் கன்று வாங்கினோம். இந்த இடுப்புக்கு போடுறது வந்து கேட்டால் அவர் வந்து 250ன்னு சொன்னார். கம்மியே பண்ணலை. ஸோ அது வேணாம் அப்படின்ட்டு வாங்காமல் வந்துட்டோம். அதுக்கப்புறம் எல்லாமே 3rd டே பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு தான் நாங்கள் வந்துட்டோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் வந்து தேருக்கு போயிட்டு வந்துட்டோம். ஃபுல்லாக டயர்டாயிட்டோம். ஏன்னா அவ்வளோ ஃபுல் ரஷ்ஷாக இருந்தாங்க. ரொம்ப நிறையா கூட்டம். ஏன்னா ஈவினிங்கன்றதுனால வெயில் இருக்காது அப்படின்ட்டு ரொம்ப கூட்டம். அதுக்கப்புறம் நாங்கள் வந்து பாப்பாவுக்கு இந்த க்ரௌன் வேணும்னு கேட்டிருந்தாங்க. ஏன்னா இந்த டைம் வந்து இந்த க்ரௌன் புது டிசைனாக வந்திருந்தது, அது வாங்கினோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பாப்பாவுக்கு இந்த மணி வாங்கினேன். இது ஒன்று வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறம் இன்னொரு மணியும் வாங்கியிருக்கேன். இந்த மணி வாங்கியிருக்கேன். இது வந்து இந்த மணி வாங்கியிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த செயின் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ இந்த கலர் பார்த்து நான் வாங்கினேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு. இது வந்து பார்த்திங்கன்னா 100 rupees தான்.
ஸோ இதையும் வாங்கிட்டேன். இது வந்து ஈச் ஒன் 50 ருப்பீஸு. ஸோ 100 ருப்பீஸ் சொன்னாங்க ஈச் ஒன்று, 50 கேட்டதுனால கொடுத்துட்டாங்க. அதனால் இது வாங்கினோம். அதுக்கப்புறம் இந்த க்ரௌன் வந்து 16 சொன்னாங்க, இது 50 கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் பாப்பாவுக்கு வந்து ஒரு கன்று வேணும்னு கேட்டிருந்தாங்க. ஜானுமா அது எத்துக்கொண்டா. அதுக்கப்புறம் இந்த கன்று கேட்டாங்க, இது வந்து வாங்கி கொடுத்தேன். இது இழுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம விட்டோன்னா போய் ஒட்டிக்கும். இடி இது வந்து இழுத்துட்டு போய் நம்ம வந்து இதை ப்ரெஸ் பண்ணோன்னா போய் கீழே ஒட்டிக்கும். ஸோ அதனால் இது ஒன்று வாங்கினேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா டோருக்கு வெளியே ஹேங்கிங் பண்ணுறதுக்காக ஒரு டெக்கரேஷன் மாதிரி ஒன்று வாங்கினேன். அதுக்கப்புறம் திரும்ப இந்த பெல்லு வாங்கினேன். நான் இந்த பெல்லு வந்து வாங்கினேன். இது வந்து 2 வாங்கினேன். ஸோ இதுவுமே 50 ருப்பீஸ் தான். இது வாங்கினேன். அதுக்கப்புறம் டோர்து நான் காமிக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த டோர்து தான், இது ஒன்று வாங்கினேன் நான். ஸோ ரொம்ப நல்லா இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா 100 ருப்பீஸு. ஸோ அது 2 வாங்கினேன். ஏன்னா எங்கள் அம்மாவுக்கு ஒன்று எனக்கு ஒன்று அப்படின்ட்டு நான் 2 வாங்கியிருக்கேன். ஏன்னா வந்த உடனே நான் டோரில் மாட்டி விட்டேன். டோரில் பார்க்கும்போது பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்குது. ஏன்னா இது வந்து 200 சொன்னாங்க, நான் கம்மி பண்ணி 100க்கு வாங்கினேன். ஏன்னா கேட்ட உடனே அவங்க வந்து கொடுத்துட்டாங்க. அதனால் 2 வாங்கிட்டேன் நான். அதுக்கப்புறம் பாப்பாவுக்கு வந்து இந்த மணி கால் செயின் வேணும்னு சொன்னதுனால இது வந்து வாங்கி கொடுத்தேன். ஸோ இது வந்து அவளுக்கு ஒயிட் கலர் பிடிச்சதுனால ஒயிட் கலர் எடுத்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் எங்களோட ரெகுலர் வீடியோஸ் உங்களை தேடி வரும். பாய். இப்போ நாங்கள் போய் ரெஸ்ட் எடுக்க போகிறோம்.